أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الصعب إذا شئت سهلا லாயிகா மதரசாவினால் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்போக்கன் அரபிக் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்ஸை 2வது வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மர்ஹபன் பிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எஸ்டர்டே கிளாஸில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள், அதாவது எவ்ரிடே லைஃப்பில் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சொற்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைய கிளாஸில் நம்ம அதில் தொடர்ச்சியாக வரக்கூடிய சில சொற்களையும் அதோட சேர்த்து காலங்களை குறித்திருக்கக்கூடிய சொற்கள், அந்த காலத்தை குறித்திருக்கக்கூடிய சொற்களையும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். தென் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இந்த ரெக்கார்டிங் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த ரெக்கார்டிங் கேட்டு முடிய இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு இந்த ரெக்கார்டிங் முடிய நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலும், ப்ரைவேட்டாக செக் பண்ணி கேட்கலும். நாங்கள் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, டுடே கிளாஸுக்கு போவோம் வாங்க. முதலாவது லஃபுல் ஜமீலத்துன். ஜமீலத்துன் அழகான. ஒரு பொருளை பார்த்து இது அழகாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஜமீலத்துன் என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக ஒரு பூவை பார்த்து பூ அழகாக இருக்கிறது, அஸ்ஸஹ்ரத்து ஜமீலத்துன் என்று சொல்லி சொல்லுவோம். அஸ்ஸஹ்ரத்து ஜமீலத்துன், அஸ்ஸஹ்ரா பூ, ஜமீலத்துன் அழகானது. ஸோ ஜமீலத்துன் என்ற சொல் அழகான, பிரிட்டி என்றதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட் பஷிஉன். பஷிஉன் அசிங்கமான. சௌத்துல் ஹிமாரி பஷிஉன். சௌத்துல் ஹிமாரி பஷிஉன். சௌத்துல் ஹிமார்னா என்ன? கழுதையின் குரல், அதாவது கழுதையின் சப்தம் பஷிஉன் அசிங்கமானது. சௌத்துல் ஹிமாரி பஷிஉன் கழுதையின் சத்தம் அசிங்கமானது. அகெயின் பஷிஉன் அசிங்கமானது. சஹ்லுன். சஹ்லுன் எளிதானது அல்லது இலகுவானது. இன்றைக்கு நான் ஒரு எக்ஸாம் செய்து அந்த எக்ஸாம் இலகுவானது. ஸோ எக்ஸாம் இலகுவானது, பரீட்சை இலகுவானது. எப்படி சொல்லுவோம்? அல் இம்திஹானு சஹ்லுன். அல் இம்திஹானு சஹ்லுன் பரீட்சை இலகுவானது. எகெயின் சஹ்லுன் இலகுவானது. சஅபுன். சஅபுன் கடினமானது. அல் இம்திஹானு சஅபுன். அல் இம்திஹானு சஅபுன் பரீட்சை கடினமானது. நீங்கள் கவனமாக கவனிச்சிருந்தீங்களா விளங்கும். நான் இந்த சஹ்லுன் சஅபுன் இந்த 2 வார்த்தைகளுமே உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சொன்னேன். அதாவது ஒரு துஆ ஒன்று நான் சொல்லும் போதும் அது சொன்னேன். அதை எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு தெரியாது. திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் பாருங்க. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலு ஸஅப இதா ஷிஅத சஹ்லா என்று சொன்ன அந்த துஆ நான் ஆரம்பத்திலேயே ஓதினேன். ஸோ இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் 3 தரம் இதில் சஹல் என்கிற வார்த்தை இடம்பெறத்தோட சஅப் என்கிற வார்த்தை ஒரு தரம் வருது. ஸோ நல்லா நோட் பண்ணவங்க நான் துஆ ஓதுறதுக்கு முதலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹை, அப்போ சஹ்லுன் என்றா இலகுவானது, சஅபுன் என்று சொல்றது கடினமானது. நெக்ஸ்ட் கரீபும் மின். கரீபும் மின் அருகில். யார் சரி உங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது என்று கேட்குற டைம் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? இங்கே இருந்து ஹாஸ்பிட்டல் அருகில் இருக்குது என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டி வரும். ஸோ அல் முஸ்தஷ்ஃபா ஹாஸ்பிட்டல், அல் முஸ்தஷ்ஃபா. கரீபும் மின் ஹுனா. கரீபும் மின் ஹுனா. அல் முஸ்தஷ்ஃபா கரீபும் மின் ஹுனா வைத்தியசாலை இங்கிருந்து அருகில் உள்ளது, ஹாஸ்பிட்டல் இங்கிருந்து அருகில் உள்ளது என்று சொல்லி சொல்லுவீங்க. ஸோ கரீபும் மின் அருகில்.
நெக்ஸ்ட் பஈதுன். பஈதுன் தூரம், தொலைவு. அல் மஸ்ஜிது பஈதுன் பள்ளிவாயல் தொலைவில் உள்ளது, தூரத்தில் உள்ளது. அல் முஸ்தஷ்ஃபா பஈதுன் ஹாஸ்பிட்டல் தொலைவில் உள்ளது. அல் மத்ரஸத்து பஈதுன் பாடசாலை தொலைவில் உள்ளது. ஸோ பஈதுன் என்று சொல்றது அரபிக்ல தூரம், தொலைவு என்றதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். சகீருன். சகீருன் சிறிய. நம்ம அன்றாட வாழ்க்கையில நோமலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் இந்த சிறிய என்று சொல்றது சகீருன். எகெயின் சொல்லுங்க, சகீருன் சிறிய. அல் யௌமு. அல் யௌமு இன்று. ஓகே, இன்று வெள்ளிக்கிழமை. அதை எப்படி அரபிக்ல சொல்லுவோம்? இன்றைக்கு சனிக்கிழமை உண்மையில, பட் வெள்ளிக்கிழமைங்கிறது எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமைன்னு சொல்றதுக்கு அரபிக்ல யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லுவோம். ஸோ இன்று வெள்ளிக்கிழமை என்று சொல்றதை எப்படி சொல்லுவோம்? அல் யௌமு யௌமுல் ஜும்ஆ. அல் யௌமு இன்று, யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை. அல் யௌமு இன்று. அல் யௌமு இன்று. அம்சி. அம்சி நேற்று. நேற்று வெள்ளிக்கிழமையாக இருந்தது. எப்படி சொல்லுவோம்? அம்சி கான யௌமல் ஜும்ஆ. அம்சி கான யௌமல் ஜும்ஆ. அம்சி நேற்று, கான யௌமல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமையாக இருந்தது. கதன். கதன் நாளை. நாளை வெள்ளிக்கிழமை எப்படி சொல்லுவோம்? நாளை வெள்ளிக்கிழமை என்றது எப்படி சொல்லுவோம்? கதன் ஹியல் ஜும்ஆ. கதன் ஹியல் ஜும்ஆ நாளை வெள்ளிக்கிழமை. நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம கதன் யௌமுல் ஜும்ஆ என்று சொல்ல இயலாவா என்று கேட்கலாம். அப்படியும் சொல்லலாம், பட் பேச்சு வழக்கு என்று சொல்லி வரக்குள்ள வந்துட்டு கதன் ஹியல் ஜும்ஆ என்று தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நாளை வெள்ளிக்கிழமை, கதன் ஹியல் ஜும்ஆ. ஓகே, நெக்ஸ்ட் உஸ்புஅன். உஸ்புஅன் வாரம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மொத்தமாக 7 நாட்களை உள்ளடக்கியதுதான் ஒரு வாரம். ஸோ அந்த வாரத்துக்கு அரபிக்ல நம்ம என்ன சொல்லுவோம்டா உஸ்புஅன். எகெயின் உஸ்புஅன் வாரம். சனதுன். சனதுன் வருடம். உதாரணத்துக்கு அஸ்ஸனத்துல் ஊலா முதலாவது வருடம். அஸ்ஸனத்து சானியா இரண்டாவது வருடம். அஸ்ஸனத்து சாலிசா மூன்றாவது வருடம். ஸோ சனத்துன் என்று சொல்றது வருடத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட் சானியத்துன். சானியத்துன் இரண்டாவது. செகண்ட் என்று சொல்லி சொல்லுவோம், இரண்டாவது. அதை குறிக்கத்தான் வந்துட்டு சானியா என்கிற சொல் வந்துட்டு பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட் தகீகத்துன். தகீகத்துன் நிமிடம். இதுல ஜம்ஆ பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஜம் என்று சொல்றது பன்மை. ஓகேவா? இப்போ வந்துட்டு மரம் என்றது ஒருமைண்டா அதுல பன்மை மரங்கள். ஸோ தகீகத்துன் என்றா நிமிடம். ஸோ அதுல பன்மையை பார்த்தோம்டா தகீகாத்துன் நிமிடங்கள். ஓகே, எகெயின் தகீகத்துன். தகீகத்துன் நிமிடம். சாஅத்துன். சாஅத்துன் மணி, அதாவது அவரை குறிக்க பயன்படுத்தப்படும் மணித்தியாலம் என்று சொல்லலாம். ஓகே, சாஅத்துன் மணி, அதாவது மணித்தியாலம். சாஅத்துன் வந்துட்டு மணித்தியாலத்தை மட்டுமா குறிக்க பயன்படுத்தப்படும் என்று கேட்டா இல்ல, அதே சாஅத்துன் என்கிறது வந்துட்டு கிளாக் கடிகாரத்தையும் குறிக்க பயன்படுத்தப்படும். சாஅத்துன் கடிகாரம். சாஅத்துன் மணித்தியாலம். சாஅத்துன் கடிகாரம் கிளாக். ஸோ சாஅத்துன் என்ற அந்த அரபிக் வார்த்தை வந்துட்டு மணித்தியாலத்தை குறித்து நிற்கிற அதே டைம்ல வந்துட்டு கிளாக்கையும் வந்துட்டு குறிக்குது. இதே சாஅத்துன் என்றதுக்கு முன்னால அலிஃப் லாம் போட்டு அஸ்ஸாஅத்து என்று சொல்லி சொன்னோம்டா மீனிங் வித்தியாசப்படும். இந்த ஸ்லைட்ல பாருங்க, கீழே போட்டிருப்பாங்க அஸ்ஸாஅத்து.
அஸ்ஸாஅத்து என்று சொல்றது o'clock குறிக்கும். இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட யார் சரி வந்து இப்போ டைம் என்ன என்று கேட்குற டைமில் நீங்கள் 7 o'clock 8 o'clock 9 o'clock என்று சொல்லி ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ 9 o'clock என்று சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? அஸ்ஸாஅத்து தாசிஅ, அஸ்ஸாஅத்து தாசிஅ 9 o'clock, அஸ்ஸாஅத்து சாபிஅ 7 o'clock என்று சொல்லுவோம். ஸோ அஸ்ஸா அந்த அலிஃப்லாம் வந்துட்டு முன்னுக்கு வந்ததுன்னு சொன்னால் அஸ்ஸா என்று சொல்லும் போது o'clock வந்துட்டு குறிக்கும். அதாவது ஒரு டைமை நம்ம ஒருத்தருக்கு செல்லும் போது, ஒரு ஆட்களுக்கு அந்த டைமை செல்லும் போது தான் வந்துட்டு நம்ம அதை அஸ்ஸா அந்த முன்னுக்கு அலிஃப்லாம் போட்டு பயன்படுத்துவோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கிளாஸில் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 16 சொற்கள் கிட்டவா பார்த்தோம். ஸோ போன கிளாஸ்லையும் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் 16 சொற்கள் கிட்ட பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தமாக வந்துட்டு இதுவரையில் 32 சொற்களுக்கு கிட்ட வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ரெக்கார்டிங் கேட்டதோடு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த சொற்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஞாபகம் நிற்கும், ஆனால் பிறகு வந்துட்டு மறந்துடும். ஸோ நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் மற்றாக்களோட கதைக்கிற டைமில், உங்களோட வீட்டாக்களோட கதைக்கிற டைமில் இந்த அரபிக் வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அதை படிக்கிறது கற்றுக்கொள்வது வந்துட்டு இலகுவாக இருக்குது. ஸோ அப்படி பேசி பழகிற டைமில் உங்களோட மைண்டில் வந்துட்டு அது ஆழமாக வந்துட்டு பதிஞ்சிடும். ஸோ நீங்கள் நார்மலாக பேசக்குள்ளேயே வந்துட்டு என்ன செய்யும், அது வந்துட்டு வரும். ஸோ இந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு அப்படியே மூடி வைக்காமல் உங்களோட லைஃப்லேயும் வந்துட்டு இந்த சொற்களை யூஸ் பண்ண பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட், இந்த ரெக்கார்டிங்கில் ஏதாவது விலங்கல்ல, எனக்கு இந்த சொல் விலங்கல்ல, இதுக்குரிய மீனிங் விலங்கல்ல, திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. அப்படி சரி ஏதாவது விளங்காமல் யாராவது இருந்தால் எனக்கு ப்ரைவேட்டாக வந்துட்டு மெசேஜ் போடுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் அரபிக் படிக்கிறவங்க இதில் ஜாயின்டாக இருக்கீங்க. உங்களில் அரபிக்கில் நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்களும் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ நல்ல ஹை லெவலில் நீங்கள் பேசக்கூடியவங்களும் இதில் வந்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இந்த கோர்ஸை பற்றிய குறைகளாக இருக்கலாம், நிறைகளாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகே, இதுவரை நேரமும் எங்களோட இணைந்திருந்த உங்கள் எல்லாருக்குமே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.